நம்மளோட ரீநீட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எதிர்பார்க்கறத விட அதிகமான கட் ஆஃப் போயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தோணும். சார் நான் நல்லா பண்ணேன். ஒரு சில பேருக்கு என்ன பேனிக் ஆகுதுன்னா, சார் இவ்வளோ கஷ்டமான எக்ஸாமில் எப்படி சார் ஒரு சில பசங்களாம் 715 ஃபிசிக்ஸில் எப்படி சார் 180 மார்க்லாம் வாங்கியிருக்காங்க. ஓகே, நம்மள்ட்ட படித்த பசங்களும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான மார்க் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பியூர்லி ஹார்ட் ஒர்க். இந்த வீடியோட மெயின் கண்டென்ட் என்ன சார், பிடிஎஸோட கட் ஆஃப் என்னவாக இருக்கு. ஓகே, ஸோ ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க பிடிஎஸோட கட் ஆஃப். பிடிஎஸை பொறுத்துட்டு எத்தனை காலேஜ் இருக்கு அது நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ பிடிஎஸை பொறுத்தவரைக்கும் எத்தனை காலேஜஸ் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா காலேஜ் வந்து நிறைய காலேஜ் இருக்குன்னு நினச்சி நம்ம ரொம்ப அசால்ட்டாக இருப்போம். ஓகேவா? நிறைய காலேஜஸ்லாம் கிடையாது. ஓகே, இவ்வளோதான் காலேஜஸ். ஓகே, ஸோ டென்டலை பொறுத்தவரைக்கும் 3 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அந்த 3 காலேஜில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறது மெயின் காலேஜ். ஓகே, 100 சீட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டென்டல் காலேஜ் கடலூர் 100 சீட்ஸ் இருக்குது. புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு காலேஜில் 50 சீட் இருக்குது. ஓகேவா? அதனால பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பயங்கரமாக வேரியேஷன் இருக்காது. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு ஜிஎம்சி எங்கே எண்டாகுதோ அதுக்கப்புறம் 250 சீட்டு. அந்த 250 சீட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த 7.5 ரிசர்வேஷன் போயிடும். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டகரி வைஸ் ஒரு ரிசர்வேஷன். ஸோ நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ சீட்ஸ் இருக்கும். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி எனக்கு ஜிஎம்சி கிடைக்கல, அப்போ நான் செல்ஃப் ஃபினான்ஸ் போவேன். அப்போ செல்ஃப் ஃபினான்ஸ் போறீங்கன்னா ஜிஎம்சி வந்து 20,000 நீங்கள் முடிக்க வேண்டியது. நான் சொல்றது எம்பிபிஎஸ். ஆனால் அவங்க எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுறதுனால செல்ஃப் ஃபினான்ஸில் தான் எம்பிபிஎஸ் எனக்கு டென்டலே வேண்டான்னு சொல்லிட்டு ஜிஎம்சி கிடைக்கும் டென்டலே வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க, செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 20,000லேருந்து 10 லட்ச ரூபா வருஷத்துக்கு செலவாயிரும். அந்த மாதிரி பசங்க நிறைய பேர் ஜிஎம்சி வேணும்னு சொல்லி செல்ஃப் ஃபினான்ஸ்க்கு போனாங்கன்னா உனக்கு நல்லது. ஏன்னா அப்போ உனக்கு ஜிஎம்சி மெடிக்கல் காலேஜில் கிடைக்காம பிடிஎஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார், எனக்கு கட் ஆஃப் சொல்லுங்கன்னா இதான் கட் ஆஃப். ஓகேவா? இந்த ரேஞ்ச் கிட்ட இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இதை தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ப்ரிஃபர் பண்றது என்னன்னா, எம்பிபிஎஸ்ல எனக்கு ஜிஎம்சி கிடைக்கல என்றால் அடுத்து பிடிஎஸ்ல ஜிஎம்சி ட்ரை பண்ணு. சரியா? சார் நான் எம்பிபிஎஸ் தான் படிப்பேன்னு சொல்லிட்டு ஜிஎம்சி கிடைக்கலன்னா நான் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் போறேன், மேனேஜ்மெண்ட் கோட்டா போறேன், சரியா கவர்மெண்ட் கோட்டா போறேன்னு சொல்லிட்டு 10 லட்சம் 20 லட்சம் ரூபான்னு செலவு பண்ணாதீங்க. பிடிஎஸ் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஓகே, நிறைய பேர் பிடிஎஸ் வந்து ரொம்ப இலக்காரமா பாக்குறீங்க. பட் என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணுக்கு வந்து ஜஸ்ட்ல ஜிஎம்சி மிஸ் ஆச்சு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சென்னையில இருக்கிற பிடிஎஸ் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிட்டு படிச்சிட்டா. இப்போ சூப்பரா இருக்கா. சரிங்களா? அவங்க அண்ணன் வந்து அந்த பாப்பாவை படிக்க வச்சா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கிளினிக் போட்டு உட்காந்துட்டா. சரிங்களா? அதனால தயவு செய்து பிடிஎஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? யாராவது இந்த நினைப்புல இருந்தீங்கன்னா இப்பயே சொல்லிடுறேன், சார் எனக்கு வந்து ஜிஎம்சி இந்த வருஷம் கிடைக்கல, நான் இந்த வருஷம் பிடிஎஸ் எடுத்துக்கிறேன், அப்படியே சைட் பை சைடாக நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், அடுத்த வருஷம் வந்து எம்பிபிஎஸ் எடுத்துருவேன் அப்படின்னு பண்ணிடாத. ஏன்னா நீ இந்த வருஷம் பிடிஎஸ்ல ஜாயின் பண்ணிட்டு அடுத்த வருஷம் ரிசைன் பண்ணா 10 லட்ச ரூபா பெனால்ட்டி கட்டணும். ஓகேவா? ஸோ பிடிஎஸ் எடுத்தீங்கன்னா பிடிஎஸ் சரியான கோர்ஸ், சூப்பரான ஸ்கோப் இருக்கு. நீ பிடிஎஸ்ல இயர் ஃபுல்லா கண்டினியூ பண்ணு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி, லைஃப் ஃபுல்லா கண்டினியூ பண்ணி பிடிஎஸ்ல. இல்லை சார் எனக்கு பிடிஎஸ் வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும், அடுத்து பிடிஎஸ்ல உனக்கு சீட் கிடைக்கலன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் ட்ரை பண்ணணும். ஓகேவா? சார் செல்ஃப் ஃபினான்ஸ்ல காசு அதிகம்னா 1 இயர் ட்ராப் பண்ணு. சரியா? நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி உனக்கு இப்போ பிடிஎஸ் எடுக்கிற அளவுக்கு மார்க் இருக்கு அப்படின்னா, இல்லை சார் பிடிஎஸ் இல்லை சார், இதை விட கொஞ்சம் செல்ஃப் ஃபினான்ஸ் வந்து கிடைக்கிற அளவுக்கு மார்க் இருக்கு, இல்லை செல்ஃப் ஃபினான்ஸோட கம்மியான மார்க்னா ஆல்மோஸ்ட் உனக்கு நாலேஜ் இருக்கு. உனக்கு தேவை கவுன்சிலிங், மோட்டிவேஷன், ஸ்ட்ராட்டஜிஸ், எப்படி நீங்கள் படிக்கணும், எப்படி மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த விஷயம் தெரிஞ்சால் போதுமானது. ஒன்றும் கவலை வேணாம், யக்கீன் நீட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் கட் ஆஃப் வந்து எண்ட் ஆகிறப்ப உங்களுக்கு புரியும். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கட் ஆஃப் கொடுக்குறப்ப நிறைய பேர் என்ன திட்டினாங்க, சார் நீங்கள் சொல்கிற கட் ஆஃப்ல ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த அகாடமி ரொம்ப கம்மியாக தானே சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் எப்படி சொல்கிறீங்கன்னா, இது ரியாலிட்டி. சரியா? நான் வந்து எந்த ரேஞ்சில் கட் ஆஃப் சொன்னேன்னா அதே ரேஞ்சில் வந்து இன்னைக்கு கட் ஆஃப் நிற்கிது. அதனால் நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை பேசினதுனால தான் இந்த கட் ஆஃப் கொடுக்க முடிஞ்சது. பிடிஎஸ்க்கு இந்த ரேஞ்சில் வரும். செக் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட் டிஃபிகல்ட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.